Hello students, welcome to Agrarian Mark YouTube channel. My AGR 101 farming based livelihood system அந்த கோர்ஸ் உடைய எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் பார்க்கலாம் சரிங்களா. இந்த கோர்ஸ் வந்து 2025ல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இதுக்கு முன்னாடி ஒரு சில கோர்ஸஸ்லாம் பழைய கோர்ஸை ரிஃபைன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா இதான் இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இது படிக்கிறதுக்கு முன்னாடி இதோடைய ரோல் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க சரிங்களா. அதோட ரோல் என்னென்னது ஃபார்மிங்கில் அக்ரிகல்ச்சரில் எதெல்லாம் வந்து ஃபார்மர்ஸ்க்கு இன்கம்மை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குது, ஃபார்மிங்கில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, இந்தியாவில் தமிழ்நாட்டில் மேஜராக இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ் என்ன, கிராப்பிங் பேட்டர்ன் என்ன, எப்படி இந்த அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் செம்மில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் என்னது கோர்ஸ் டைட்டில் வேணால் அக்ரானமியோட இருக்கலாம். பட் இதில் என்னது அக்ரானமி இன்க்ளூட் ஆகிருக்கு, அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் இருக்குது, அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் இருக்குது சரிங்களா. அந்த மாதிரி நிறைய இதை வந்து கம்பைல் பண்ணி ஒரு காமனான ஒரு கோர்ஸ் அந்த மாதிரி தான் அது வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அதனால் ஃபஸ்ட்டு இதோடைய இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய அக்ரானமி பார்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க சரிங்களா. அதுக்காக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற பார்ட் படிங்க சரிங்களா. இப்போது எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் லெக்சர் பாருங்கள், ஸ்டேட்டஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா சரிங்களா. அதாவது அக்ரிகல்ச்சரில் இந்தியாவில் வந்து என்ன ஸ்டேட்டஸ் சரிங்களா, எவ்வளோ ஏரியாவில் கிராப்பிங் பண்ணுறாங்க, எவ்வளோ வந்து ஈல்டு கிடைக்குது சரிங்களா, எவ்வளோ வந்து ப்ரொடக்டிவிட்டி எவ்வளோ சரிங்களா, அப்புறம் மேஜர் கிராப்ஸ் என்ன, அப்புறம் அதோடைய கிராப்பிங் ஜோன்ஸ்னு சொல்லுவாங்க, அக்ரிகல்ச்சர் ஜோன்ஸ் இல்லாட்டி அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு ஏரியாவும் அதோடைய கிராப்பிங் பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி இல்லாட்டி அதோடைய ஜியாகிரபிக்கு தகுந்த மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க சரிங்களா. அதோட இதெல்லாம் பார்த்துக்குங்க சரிங்களா. அதோட ப்ரீஃப் ஆன்சர்ஸ் பாருங்கள். 1 மார்க்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் டெஃபினேஷன், ஃபார்மர்ஸோடைய கிளாசிஃபிகேஷன் சரிங்களா, அது ஒரு 1 மார்க்கில். அப்புறம் மேஜரான கிராப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மேஜராக இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ஜோன்ஸ், தென் கிரீன் ரெவல்யூஷன்னா என்ன, இது வந்து 1 மார்க்கில். 2 மார்க்கில் ரெவல்யூஷன்ஸ் இன் அக்ரிகல்ச்சர், அப்புறம் சேலஞ்சஸ் இன் அக்ரிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் ஜோன்ஸ் இன் இந்தியா, இது வந்து 2 மார்க்கில். 5 மார்க்கில் வந்து எக்ஸ்பிளைன் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரோல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இந்தியன் எக்கனாமி சரிங்களா. இப்படி இந்த மாதிரி ஒரு 5 மார்க்கில் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் அக்ரிகல்ச்சர் இந்தியன் அக்ரிகல்ச்சர் இல்லாட்டி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இதில் எழுதணும் சரிங்களா. ஃபஸ்ட்டு ஆரம்பித்து வந்து என்ன மேஜர், அதாவது ஓவரால் ஏரியா எவ்வளோ, ப்ரொடக்ஷனில் எவ்வளோ ஏரியா இன்வால்வ் இருக்குது, அதில் மேஜர் கிராப்ஸ் என்ன மாதிரியான சீசன்ஸில் என்ன கிராப்ஸ் கல்டிவேட் பண்ணுறாங்க, மேஜரான கிராப்ஸோடைய கிராப்பிங் பேட்டர்ன் என்ன சரிங்களா, அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் என்ன சரிங்களா, அதெல்லாம் பற்றி எழுதணும். அப்புறம் அதோடைய கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி சரிங்களா, ஜிடிபிக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது, எவ்வளோ பர்சன்டேஜ் பீப்புள் வந்து அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இதில் மென்ஷன் பண்ணுங்கள். செகண்ட் ஒன் பாருங்கள், ஃபார்மர்ஸோட இன்கம் சேலஞ்சஸ், மல்டிபிள் சாய்ஸ், மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். இதில் பார்த்தீங்கன்னா வேரியஸ், அதாவது ஃபார்மர்ஸ்க்கு இருக்கக்கூடிய இன்கம்க்கு என்னென்ன சோர்ஸஸ் இருக்குது, பிஎம் கிசான்னா என்ன, அப்புறம் எம்எஸ்பின்னா என்ன, அதோடைய லிஸ்ட் அவுட் கிராப் லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்பாங்க சரிங்களா. அப்புறம் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் டெவலப்பிங் அக்ரிகல்ச்சர். தேர்ட் ஒன் வந்து சேலஞ்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் தி என்ஹான்சிங் தி ஃபார்மர்ஸ் இன்கம். அதில் வந்து 1 மார்க்கில் அக்ரோ ப்ராசஸிங்னா என்ன, 2 மார்க்கில் கிராப் டைவர்சிஃபிகேஷன் அதோடைய டைப்ஸ் இம்பார்ட்டன்ஸ், அப்புறம் ஆர்கானிக் ஃபார்மிங்னா என்ன, அதோட பிரின்சிபல்ஸ், அப்புறம் டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர். 5 மார்க்கில் சேலஞ்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் என்ஹான்சிங் ஃபார்மர்ஸ் இன்கம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஃபோர்த் ஒன் லைவ்லிஹுட் பேட்டர்னா என்ன சரிங்களா, லைவ்லிஹுட் அப்படின்னா என்ன, அதோட கான்செப்ட், அதோட காம்பனன்ட்ஸ் என்ன, தென் ரூரல் ஏரியா அர்பன் ஏரியாவில் இருக்கக்கூடிய லைவ்லிஹுட் பேட்டர்ன்ஸ் என்ன சரிங்களா. லைவ்லிஹுட்னு என்ன அர்த்தம், வாழ்வாதாரம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. லைவ்லிஹுட்னா வாழ்வாதாரம் அப்படின்னு அர்த்தம். அவங்களுடைய சர்வைவலுக்கு அவங்க எதை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க, எதுலேருந்து அவங்களுக்கு இன்கம் வருது சரிங்களா, இல்லை எதை பேஸ் பண்ணி எதை டிபெண்ட் பண்ணி அவங்க இருக்காங்க அப்படிங்கிறதா லைவ்லிஹுட் சரிங்களா. ஃபிஃப்த்து பாருங்கள், லைவ்லிஹுட் சிஸ்டம் இண்டிகேட்டர்ஸ், பிஆர்ஏனா என்ன, பார்ட்டிசிபேட்டிவ் ரூரல் அப்ரைசல் அப்படின்னா என்ன, தென் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் ஃபார் லைவ்லிஹுட், எதை பேஸ் பண்ணி எக்கனாமிக் லைவ்லிஹுட் வந்து மெஷர் பண்ணுவோம், அப்புறம் அதை எப்படி வந்து அசஸ் பண்ணுறது சரிங்களா. தென் எக்ஸ்பிளைன் தி லைவ்லிஹுட் சிஸ்டம் இண்டிகேட்டர்ஸ் வந்து 5 மார்க்கில். 6th ஒன் வந்து அக்ரிகல்ச்சர் லைவ்லிஹுட் சிஸ்டம்ஸ் அப்படின்னா என்ன, அதோடைய நாலேஜ் காம்பனண்ட் என்ன, 1 மார்க்கில். 2 மார்க்கில் லேபர் காம்பனண்ட், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் காம்பனண்ட். 5 மார்க்கில் வந்து அதில் கூட டிஃப்ரெண்ட் காம்பனண்ட்ஸை வித் எக்ஸ்பிளனேஷன் வித் எக்ஸாம்பிள்ஸோட நோட் பண்ணுவோம். 7th லெக்சர் கிளைமேட் ரெசிலியன்ட் அப்ரோச்சஸ் இன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா என்ன, சஸ்டைனபிள் லைவ்லிஹுட் ஃப்ரேம் ஒர்க்னா என்ன, 1 மார்க்கில்.
2 மார்க்கில் ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சஸ் ஃபார் லைவ்லிஹுட் சிஸ்டம்ஸ், வாட் இஸ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் அண்ட் டைப்ஸ், வாட் இஸ் சஸ்டைனபிள் ஃபார்மிங், வாட் இஸ் ப்ரிசிஷன் ஃபார்மிங். இதுக்கான இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங்னா என்ன, சஸ்டைனபிள் ஃபார்மிங்னா என்ன, ப்ரிசிஷன் ஃபார்மிங்னா என்ன, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இந்த கான்செப்ட் ஓரியன்டாக இன்னும் ஒரு 1 ஹவரில் சரிங்களா நான் ஒரு யூடியூப் லைவ் ஒன்று கண்டக்ட் பண்ணுறேன். சரிங்களா? அது என்னது, ஜஸ்ட்டு இந்த எல்லா லெக்சரோடைய ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாட்டி ஒரு பேசிக்கான ஒரு டிஸ்கஷன் மாதிரி என்னோட நாலேஜ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். சரிங்களா? அதை நீங்கள் உங்களால் முடிஞ்சால் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். சரிங்களா? அது வந்து என்னது, கொஞ்சம் உங்களுடைய ப்ரிப்ரேஷன் இன்னும் கொஞ்சம் ஈஸியாகிறதுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அது ஒரு ஓவரால் ஐடியா வந்து அது உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? இதில் 5 மார்க் பாருங்கள், மாடர்ன் அப்ரோச்சஸ் ஆஃப் லைவ்லிஹுட் சிஸ்டம்ஸ். 8th lecture, challenges and future perspectives in agricultural livelihood systems. வேல்யூ செயின் இன்டகிரேஷன்னா என்ன, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அக்ரோ டூரிசம், அக்ரோ எக்கோ டூரிசம்னா என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸோடைய யூசஸ் என்ன, ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர்னா என்ன, அக்ரோ எக்கோ டூரிசம்னா என்ன. 2 மார்க்கில். 5 மார்க்கில் வந்து ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ் இன் லைவ்லிஹுட் சிஸ்டம். 9th lecture, farming system and farm based livelihood system. What is farm, what is farming, what is farming system. The relationship between the farming system and livelihood. From 5 mark explain the different components of farming system. 10th lecture, what is farm typology and examples, what is IFS and its goal, integrated farming system and other goals, principles of organic farming, intensive versus extensive farming difference, subsistence farming versus commercial farming difference, specialized farming system அதை பற்றியில் சொல்லி கேட்கலாம். 5 மார்க்கில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? மேலே பாருங்க, எக்ஸ்பிளைன் தி டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபார்மிங் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து காம்பனன்ட்ஸ், இது வந்து டைப்ஸ். 11th lecture, prevent farming systems in India and their roles. அதாவது கிராப் பேஸ்டு ஃபார்மிங் சிஸ்டம் கொடுத்துருங்க. ஏதாச்சும் ஒரு கிராப், மில்லட் பேஸ்டு இல்லாட்டி பல்சஸ் பேஸ்டு இல்லாட்டி மெய்ஸ் பேஸ்டு இல்லாட்டி ரைஸ் வீட் பேஸ்டு ஏதாச்சும் ஒரு ஃபார்மிங் சிஸ்டம் இதில் சொல்லி கேட்கலாம். அப்புறம் மேஜரான ஃபார்மிங் சிஸ்டம் ஃபாலோட் இன் தமிழ்நாடு இல்லாட்டி இந்தியா. தென் 2 மார்க்கில் கிராப் பேஸ்டு ஃபார்மிங் சிஸ்டம் இன் இந்தியா, லைவ்லிஹுட் பேஸ்டு ஃபார்மிங் சிஸ்டம். 5 மார்க்கில் மேஜர் ஃபார்மிங் சிஸ்டம் அடாப்டட் இன் இந்தியா அண்டு தமிழ்நாடு. 12th lecture, இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதில் எனது கான்செப்ட் ஓரியன்டாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? கிராப் ரொட்டேஷன்னா என்ன, ரிலே கிராப்பிங்னா என்ன, சீக்வன்சியல் கிராப்பிங்னா என்ன, அப்புறம் கரீஃப் கிராப்ஸ், ரபி கிராப்ஸோட லிஸ்ட் அவுட் என்னென்ன கிராப்ஸ் இருக்குது. சரிங்களா? அப்புறம் சதர்ன் பிளாட்டியூ ஹில்ஸ் ரீஜன் அப்படின்னா என்ன. சரிங்களா? 2 மார்க்கில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? எந்த கொஷின்ஸ் படிக்கிறீங்களோ இல்லையோ, கிராப்பிங் பேட்டர்ன், கிராப்பிங் சிஸ்டம், அதோட டிஃப்ரென்ஸ் என்ன, கிராப்பிங் சிஸ்டத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த டைப்ஸோ இல்லாட்டி அதோடைய காம்பனன்ட்ஸோ 5 மார்க்கில் படிச்சிங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராப்பிங் சிஸ்டம், ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் கிராப்பிங் பேட்டர்ன். 5 மார்க் பாருங்கள், எக்ஸ்பிளைன் தி டைப்ஸ் ஆஃப் கிராப்பிங் சிஸ்டம் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் ஆஃப் இந்தியா வித் சூட்டபிள் கிராப்பிங் பேட்டர்ன். சரிங்களா? இந்த அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிலபஸில் வந்து 3 டைம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதனால் அதை ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு 5 மார்க் கேட்குறதுக்கு வந்து பாசிபிள் இருக்குது. சரிங்களா? அந்த கொஷின் கேட்டால் என்ன எழுதணும்னா, அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் அந்த 15 அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் இருக்கும், அதை ஃபஸ்ட் மெமரி பண்ணுங்கள். சரிங்களா? அது வந்து எந்தெந்த ஸ்டேட்லாம் கவர் ஆகும்னு எழுதணும். செகண்ட். தேர்ட் ஒன்று வந்து அதோடைய மேஜரான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அங்கே என்னது, ட்ரவுட் அதிகமாக இருக்குமா, ஹியூமிடாக இருக்குமா, இல்லை ட்ராபிக்காக இருக்குமா, சப்ட்ராபிக்காக இருக்குமா, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எழுதணும். சாயில் டைப் எப்படி இருக்குன்னு எழுதணும். தென் அடுத்து வந்து அதோடைய மேஜரான ரெயின்ஃபால் பேட்டர்ன் அதெல்லாம் எழுதணும். அடுத்து வந்து அதோடைய மேஜரான கிராப்ஸ். சரிங்களா? இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது படித்து வச்சுங்க, இது கண்டிப்பாக ஒரு 5 மார்க்கில் கேட்குறதுக்கு ஹையஸ்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா 3 டைம்ஸ் அது வந்து என்னது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 13, லிஸ்ட் அவுட் தி இண்டிஜினஸ் கேட்டில் பிரீட்ஸ். அதாவது அது லைவ் ஸ்டாக் ஃபார்மிங்கை பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது கேட்டில் பிரீட்ஸு, கோட் பிரீட்ஸு, ஃபிஷ்ஷோட பிரீட்ஸ் அது பின்னாடி வரும். சரிங்களா? ஃபிஷ்ஷோட ஸ்பீசிஸ் எல்லாம் கேட்பாங்க. தென் பவுல்ட்ரி ஃபார்மிங்கோட டைப்ஸ் என்ன, அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஃபார் லைவ் ஸ்டாக் டெவலப்மெண்ட், அப்புறம் ஸ்மால் லைவ்லிஹுட் ஃபார்மிங்னா என்ன, இன்டகிரேஷன் ஆஃப் லைவ்லிஹுட் ஃபார்மிங் வித் கிராப்ஸ். 2 மார்க்கில். 5 மார்க்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸ்பிளைன் தி லைவ் ஸ்டாக் ஃபார்மிங் சிஸ்டம் அண்ட் இட்ஸ் இன்டகிரேஷன் வித் கிராப்ஸ். 14, ஹார்டிகல்ச்சர் ஆஸ் ஹார்டிகல்ச்சர் வந்து என்னது காம்பவுண்டாக சொல்லியிருக்காங்க. ஹார்டிகல்ச்சர் ஸ்னாரியோனா என்ன, இதுலேயும் பார்த்துங்க. ஆக ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் எவ்வளோ ஏரியா இருக்குது, எவ்வளோ ப்ரொடக்ஷன், மேஜரான கிராப்ஸ் என்ன, மேஜரான ஸ்டேட்ஸ் என்ன. சரிங்களா? அது எழுதணும். சேலஞ்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன சேலஞ்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எழுதணும். அப்புறம் ஹார்டிகல்ச்சர் மிஷன் NHM பற்றி டீட்டெயில்ஸ் எழுதணும்.
2 மார்க்கில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் இன் லைவ்லிஹுட், லிஸ்ட் அவுட் தி மேஜர் ஃப்ரூட் வெஜிடபிள் ஸ்பைசஸ் கிராப். தேர்ட் ஒன் வந்து லைவ்லிஹுட் அண்ட் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஹார்டிகல்ச்சர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பிளைன் தி ஹார்டிகல்ச்சர் பேஸ்ட் லைவ்லிஹுட் சிஸ்டம் 5 மார்க்கில். 15 அக்ரோஃபாரஸ்ட்ரி 1 மார்க்கு. 2 மார்க்கில் அக்ரோஃபாரஸ்ட்ரி அதோட பெனிஃபிட்ஸ், டைப்ஸ் ஆஃப் அக்ரோஃபாரஸ்ட்ரி சிஸ்டம், மேஜர் அக்ரோஃபாரஸ்ட்ரி சிஸ்டம் இன் தமிழ்நாடு. 5 மார்க்கில் அக்ரோஃபாரஸ்ட்ரி சிஸ்டம் இம்பார்ட்டன்ஸ், மேஜர் டைப்ஸ், சேலஞ்சஸ். 16 பாருங்க ஃபிஷ் ஃபார்மிங் இல்லாட்டி அக்வாகல்ச்சர். அக்வாகல்ச்சர்னா என்ன, அதை யூஸ் பண்ணக்கூடிய காமன் ஸ்பீசிஸ், அதோடைய சிக்னிஃபிகன்ஸ். 2 மார்க்கில் ஃபிஷ் ஃபார்மிங், டிஃப்ரெண்ட் ஃபிஷ் ஃபார்மிங் சிஸ்டம், டக்லட்ரி, பவுல்ட்ரி கம் ஃபிஷ் ஃபார்மிங், ஐஎஃப்எஸ் மாடல் ஒரு மாடலாக வரும். தென் எக்ஸ்பிளைன் ஃபிஷ் ஃபார்மிங் பேஸ்ட் லைவ்லிஹுட் சிஸ்டம் 5 மார்க்கில். 17 பீ கீப்பிங்னா என்ன, மஷ்ரூம் ஃபார்மிங், அதாவது இந்த ஃபார்ம் பேஸ்ட் என்டர்பிரைஸில் செரிகல்ச்சர் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஏதாச்சும் ஒரு காம்பனண்ட் கொடுத்து அதை வந்து 1 மார்க்கில் எழுத சொல்லி கேட்கலாம். சரிங்களா, செரிகல்ச்சரோ பீ கீப்பிங்கோ மஷ்ரூமோ. 2 மார்க்கில் மீடியம் பேஸ்டு ஃபார்மிங் சிஸ்டம்னா என்ன, அதோட எக்ஸாம்பிள்ஸ், ஸ்மால் ஃபார்ம் பேஸ்டு ஃபார்மிங் சிஸ்டம், அப்புறம் கம்பேரிட்டிவ் ஓவர்வியூ ஆஃப் ஸ்மால் மீடியம் லார்ஜ் என்டர்பிரைஸ். அது மூணுக்குமான ஒரு ஓவர்வியூ, ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் மாதிரி. சரிங்களா, 5 மார்க்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பிளைன் தி ஃபார்ம் பேஸ்ட் என்டர்பிரைசஸ், அதோடைய சேலஞ்சஸ், அப்புறம் கவர்மெண்ட் மெஷர்ஸ். சரிங்களா, ஓனும் பீ கீப்பிங்கோ மஷ்ரூம்கோ இல்லாட்டி செரிகல்ச்சருக்கோ கவர்மெண்ட் என்ன மாதிரியான சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தென் பாருங்கள் 18 and 19 லெக்சர் வந்து என்னது ஒரே காம்பனண்ட்டை ஒரே கண்டென்ட்டை திரும்ப திரும்ப கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ரெண்டும் வந்து ஒரே கான்செப்ட் தான். சரிங்களா, இதுவும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான லெக்சர். சரிங்களா, வேல்யூ அக்ரிகல்ச்சர் வேல்யூ செயினுடைய சேலஞ்சஸ், அதோட இருக்கக்கூடிய கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அப்புறம் வேல்யூ அடிஷன் இன் அக்ரிகல்ச்சர், அப்புறம் சப்போர்ட்டிங் சர்வீசஸ் இன் வேல்யூ செயின், ரோல் ஆப் எப்பிஓ, தென் அக்ரிகல்ச்சர் வேல்யூ செயின் மாடல்ஸ் இன் இந்தியா வித் எக்ஸாம்பிள்ஸ், அக்ரிகல்ச்சர் வேல்யூ செயின் அண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ், அப்புறம் எக்ஸ்பிளைன் தி ஸ்டெப்ஸ் இன் அக்ரிகல்ச்சரல் வேல்யூ செயின் கிரியேஷன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, அக்ரிகல்ச்சரல் வேல்யூ செயின்னா ஒன்றும் இல்லை, அந்த கிராப் வந்து ஃபார்மர்ஸோடைய ஃபீல்டில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது எப்படி வந்து கஸ்டமருக்கு போய் சேருது, எந்தெந்த ஃபார்மில் போகுது, அந்த எந்தெந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். சரிங்களா, நெக்ஸ்ட் செகண்டரி என்டர்பிரைஸோட டெஃபினேஷன்ஸ், அப்புறம் அதோட ஸ்கீம் கொடுத்துருப்பாங்க, பிஎம் எஃப்எம் பின்னு சொல்லிட்டு. சரிங்களா, அதாவது என்னது ஒரு ஃபுட் ப்ராசஸிங் ஸ்கீம் ஒன்று, அப்புறம் மெகா ஃபுட் பார்க், இது வந்து ஒரு ஸ்கீம் தான். தென் கீ டைப்ஸ் ஆஃப் செகண்டரி என்டர்பிரைசஸ், டைரி பேஸ்ட் என்டர்பிரைசஸ், தென் ஃபுட் ப்ராசஸிங் பேஸ்ட் என்டர்பிரைசஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செகண்டரி என்டர்பிரைசஸ் இன் லைவ்லிஹுட் சப்போர்ட். 5 மார்க்கில் செகண்டரி என்டர்பிரைசஸ் இன் ஃபுட் ப்ராசஸிங், டைரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், அப்புறம் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ். அப்புறம் எக்ஸ்பிளைன் தி ரோல் ஆஃப் செகண்டரி என்டர்பிரைசஸ் இன் இன்கம் டைவர்சிஃபிகேஷன் அண்ட் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட். 21 challenges in farming based livelihood. 2 mark components of digital agriculture, write about the vertical farming, write about agro-tourism with examples. 5 markல வந்து future prospects of farming based livelihood system. சரிங்களா, agro-tourism, agro-ecotourism 2 times mention பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப ரொம்ப important. 23 list out the factors affecting farming based livelihood, then resource based factors affecting farming based livelihood. 2 markல socio-economic factors affecting farm based livelihood, agro-climatic conditions affecting farm-based livelihood. 5 markல factors affecting integration of various enterprises in farming for livelihood. 23 feasibility of farming system. 2 markல feasibility of IFS model in different agroclimatic zones. அதாவது agroclimatic zones நிறைய zones இருக்கும், அந்த ஜோனுக்கு அது எப்படி feasible இருக்குமா இல்லையா, எந்த ஜோனுக்கு எது சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி. சரிங்களா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே தான் 5 மார்க்லையும். 24 TNU integrated organic farming system, அப்புறம் circular economy என்ன, what about the future trends in IFS ஓட future trends, அப்புறம் ஏதாச்சும் 2 case studies related to climate smart integrated farming system. 25 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஐசிஆரோட ரோல், நபார்டோட ரோல். சரிங்களா, ஐசிஆர் எக்ஸ்பென்ஷன், நபார்டோட எக்ஸ்பென்ஷன், அதோட ரோல், அப்புறம் கமர்ஷியல் பேஸ்ட் லைவ்லிஹுட் மாடல்ஸ்னால் என்ன. சரிங்களா, 26 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நபார்ட் எஸ்கட்சி, அப்புறம் வந்து ஃபண்ட்ஸ் மேனேஜர், நபார்டில் என்னென்ன ஃபண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் ஏசிஏபிசி ஸ்கீம்னா என்ன, அக்ரி பிஸ்னஸ் சென்டர், கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம், அப்புறம் எப்பிஓனா என்ன. சரிங்களா, அப்புறம் 5 மார்க்கில் ரோல் ஆஃப் நபார்ட் இன் ரூரல் லைவ்லிஹுட் அண்ட் அக்ரிகல்ச்சர், ப்ரொமோட்டிங் ரூரல் லைவ்லிஹுட் அண்ட் அக்ரிகல்ச்சர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். 27 கிளைமேட் ரெசிலியன்ஸ் ஃபார்மிங்னா என்ன, என்ஜிஓஸ் இன்வால்வ்ட் இன் லைவ்லிஹுட் ப்ரொமோஷன், அப்புறம் ஈனாம்னா என்ன, அப்புறம் என்ஐசிஆர்ஏனா என்ன, அதோட கீ ப்ராக்டிசஸ், அப்புறம் என்ஜிஓ லெட் லைவ்லிஹுட் என்டர்பிரைசஸ், இது இந்த பாரதிய
அக்ரோ இண்டஸ்ட்ரியல் ஃபவுண்டேஷன் ஒரு என்ஜிஓ ஒன்று இருக்கும், அதை பற்றி ஒரு சிலபஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 மார்க்கில் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 28 ரைட் about the technological risk in farms, role of marketing and value addition in farming, role of resource management in farming, explain the types of risk in farming and important factors for profitability. 29 ரைட் about the கவிஎடிபி ஸ்கீம். இது என்னது, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்கீம், சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது என்னது, ஃபார்ம் லேண்ட்ஸ், அதாவது என்னது, ஃபேலோ லேண்ட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. லிஸ்ட் அவுட் தி இன்கம் சப்போர்ட் ஸ்கீம்ஸ் இன் ஃபார்மிங். தென் 2 மார்க்கில் ரைட் அவுட் பிஎம்எஃபிஒய், பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, சரிங்களா? என்னது ஒரு கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். தென் பிரதான் மந்திரி ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா. தென் 5 மார்க்கில் வந்து எனி 5 கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட், சரிங்களா? இதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அந்த ஸ்கீமோட நேம் என்னது, நீங்கள் கூகுளில் போட்டு ஒரு 5 மார்க் வர மாதிரி அதோட காம்பனண்ட் வந்து ஏதாச்சும் ஒரு 5 ஸ்கீம்ஸ் எழுதி நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டும், சரிங்களா? 5 ஸ்கீம், அந்த ஸ்கீம் வந்து எப்போ ஆரம்பித்தாங்க, அந்த ஸ்கீமோடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அதோடைய பெனிஃபிஷரிஸ் யார், அதில் என்ன மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, அதோடைய இப்போ கரண்ட்டோடைய அப்டேட் என்ன அப்படிங்கிறத எழுதி வச்சுங்க. ஏதாவது ஒரு 5 ஸ்கீம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸ்கீம்ஸ் வேணால் கூட நோட் பண்ணிக்கங்க. பிஎம் கிசான், சரிங்களா? என்னது, ஃபார்மர்ஸ்க்கு 6000 கொடுக்குற ஸ்கீம் ஒன்று. ரெண்டாவது வந்து ஈனாம் ஸ்கீம், சரிங்களா? மார்க்கெட்டிங், என்னது, அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் எல்லாம் ஆன்லைனில் சேல் பண்ணுற ஒரு ஸ்கீம் ஒன்று. அப்புறம் வந்து பிரதான் மந்திரி இந்த ஸ்கீம் எஃபிஒய், ஃபசல் பீமா யோஜனா, சரிங்களா? கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். அப்புறம் வந்து இந்த பிரதான் மந்திரி ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா, இது வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து இவங்க ஃபண்டிங் கொடுப்பாங்க. அப்புறம் நேஷனல் ஹார்டிகல்ச்சர் மிஷன், சரிங்களா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு 5 ஸ்கீம், இல்லாட்டி என்னது வேறு ஏதாவது ஸ்கீம்ஸ் கூட 5 ஸ்கீம்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி, எங்களுக்கு இது ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா ஏதாச்சும் ஒரு 5 ஸ்கீம்ஸ் வந்து வித் டீட்டெயில்ஸோடு தெரிஞ்சுக்கங்க. 30 பாருங்கள், ரோல் ஆஃப் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ். பப்ளிக் ஆர்கனைசேஷனோட ரோல், அப்புறம் சிவில் சொசைட்டி அண்ட் ஃபார்மர் ஆர்கனைசேஷன் ஃபார்மிங், அதோட ரோல் 2 மார்க்கில். பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்ஸ் இன் லைவ்லிஹுட் ப்ரோக்ராம்ஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்போடைய ரோல் என்ன. தென் 5 மார்க்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரோல் ஆஃப் பப்ளிக் அண்டு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் ப்ரொமோட்டிங் ஃபார்மிங் லைவ்லிஹுட், இது வந்து 5 மார்க்கில், சரிங்களா? இதான் அது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், சரிங்களா? இன்னொரு 1 ஹவரில் இல்லாட்டி இயர்லி மார்னிங்காவது என்னது ஒரு லைவோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு வீடியோவோ ஒரு இந்த சப்ஜெக்டை பற்றி என்னது 30 லெக்சர்ஸ்க்கும் ஒரு டிஸ்கஷன் மாதிரி, சரிங்களா? ஒரு கம்ப்ளீட் டிஸ்கஷன் மாதிரியாக நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன், சரிங்களா? எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளான்ஸ் அதை பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம் என்ன கொஞ்சம் பெட்டராக எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? தேங்க்யூ. இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சரிங்களா? வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க, டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் மென்ஷன் பண்ணியிருக்கேன், சரிங்களா? வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க, அப்டேட்டடாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.